பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம தங்கமயிலோட அப்பாவும் அம்மாவும் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மயிலன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க. என்னாச்சு சம்மந்தி, வந்ததும் வராதம்மா வெளியே நின்று சத்தம் போட்டுட்ருக்கீங்க, உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்ககிட்ட பேசுறது இருக்கட்டும், முதல்ல எங்கள் பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் சம்மந்தி, ஏதாவது பிரச்சனையா? எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு நாங்களாம் என்னங்க குறை வச்சோம்? எதுக்காக மாப்பிள்ளை என் பொண்ணை போட்டு இந்த பாடப்படுத்துகிறாரு? நாங்கள் எங்கள் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு தெரியுமா? அவள் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அதுக்காக அவளை இந்த சித்திரவதை மாப்பிள்ளை செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னு இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரவணன் என்ன பண்ணா? என்ன சம்மந்தி தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? என் பொண்ணை ஒவ்வொரு நாளும் அவர் சித்திரவதையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவகிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எங்கேயாச்சும் போனா கூட சந்தேகத்தோடு பார்க்குறாராம். நாங்கள் என்னங்க அவருக்கு கொடுமை பண்ணோம்? எல்லாமே முறைப்படி என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் தானே செஞ்சோம். அது பத்தாலையா அவருக்கு? அப்படி அவருக்கு வேறொரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு என் பொண்ணை கொடுமைப்படுத்தினா நான் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க. இவங்க வேற ஏன்னா இப்போ வந்து இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்களோன்னு சொல்லிட்டு தங்கமயில ஒரு பக்கம் கோபப்படுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.